ஈரானுடைய மிக ஆபத்தானவர்கள் மீது நேற்றிரவு நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமாக பேசுகிற போது அவர்கள் நோயுற்றவர்கள், அவர்கள் கபடதாரிகள், அவர்களிடம் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று அவருடைய நாவுக்கு எதெல்லாம் வந்துச்சோ அதையெல்லாம் எதுகை மோனையோட சேர்த்து பேசி இருக்கிறாரு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேட்கிற நேரத்தில் அது முறிந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியது மட்டுமல்லாமல், இப்படி புலம்பலோடு இருந்த அமெரிக்காவினுடைய எந்த அதிபரையும் நீங்க பார்க்க முடியாது. ஈராக் வாராக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தான் வாராக இருந்தாலும் சரி, வியட்நாம் மீதான தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, இப்படி தனக்குத்தானே புலம்பிய எந்த ஒரு அமெரிக்க அதிபரையும் அமெரிக்க வரலாறு கண்டிருக்கவில்லை. பீட் ஹெக்ஸத் அவசரமாக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள இருந்தது எதுக்காக என்று சொல்லி சொன்னா, இந்த அமெரிக்காவினுடைய உலகின் மிக பவர்ஃபுல்லான விமானமாக சொல்லப்படக்கூடிய தாக்குதல் விமானம் F-35 விமானங்கள். இந்த விமானங்களை இஸ்ரேலுக்கு மத்திய கிழக்கில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. இதை தவிர்த்து வேறு யாருக்குமே அவங்க கொடுக்கல. மத்திய கிழக்கில் ஆல்ரெடி சவுதி அரேபியா பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, மத்திய கிழக்கினுடைய சூடான நிலை ஓரளவுக்கு தணிந்து கொண்டு வருகிறது என்கிற எதிர்பார்ப்பு சர்வதேச மட்டத்தில் இருந்த நிலையில இன்றைய நாள் திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பின் பிரகாரம் ஈரானோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அறிவித்திருக்கிறார். நேற்று இரவு பின்னேரங்களில் ஈரான் மீதான தடை நீக்கங்கள் செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்காவால் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்குகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள்.